ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு என்ன அதிர்ஷ்டம் நமக்கு இருக்கு, என்ன விஷயங்கள்லாம் நமக்கு நல்ல விஷயங்களாக காத்திருக்கிறது, எல்லாத்தையும் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்கள் மூலமாக நாம் இப்போ பார்க்க போறோம். இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகுங்க. ஏன்னா மற்ற ராசியை நீங்க அதற்குண்டான பலன்கள்லாம் பார்த்துக்கிட்டு உங்க ராசிக்காக நீங்க வெயிட் பண்ண தேவையில்லை. டைரக்டா உங்க ராசி பலன்களை நீங்க பார்த்துக்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக நீங்க இருக்கீங்கன்னா இப்பவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க. வாங்க இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் காத்திருக்கு, ஞாயிற்றுக்கிழமை காத்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி 2023ஆம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் முதல் நாள். இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்பு தினங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கடகராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த தினம் இரவு 7:17 வரை சந்திர பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அதன் பிறகு 8ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். இந்த தினம் முக்கியமான வேலைகள் அல்லது முக்கியமான கடமைகள் எல்லாத்தையுமே நீங்க முடிக்கணும் அப்படின்னா, பேச்சுவார்த்தைகளை நடத்தணும் அப்படின்னா, அல்லது முக்கியமான செலவுலாம் செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க காலையிலேயே முடிச்சிருது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு இரவு தான் சந்திராஷ்டம் ஆரம்பிக்குது. அதனால காலை, மதியம், மாலை எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. ஸோ இந்த தினத்தை நீங்க எதுவுமே ஒர்க்கை தள்ளி போடாதீங்க. இன்றைய தினம் செய்ய வேண்டிய வேலையில் இன்னைக்கே முடிச்சிருது நல்லது. நாளைக்குன்னு சொல்லிட்டு எந்த வேலையும் தள்ளி போடாமல் இருக்கிறது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக அமையும். ஸோ இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பான வகையில் காரியங்கள் நிறைய முடிக்க முடியுங்க. துரிதமாக வேலையில் முடிக்க முடியும். ஸோ வெற்றிகரமாக உங்கள் காரியில் முடிக்கக்கூடிய இந்த நல்ல தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வேலையில் தள்ளி போடாதீங்க. இன்றைய தினம் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. நீங்கள் ஆசைப்பட்ட காரியங்களை ஆசைப்பட்டபடி உங்களால் முடிக்க முடியும். அதனால சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுடைய எதிர்மறையான எண்ணங்கள்லாம் நோயாக மாறுறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ்லாம் நீங்களே அழிச்சிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மனசுல நேர்மறை எண்ணங்களோட செயல்பட வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைகிறது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உதவி செய்வாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியில் உண்டுங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இன்னைக்கு உங்களால் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சொந்த பந்தங்கள் மூலமாக சில அனுகூலமான நல்ல சூழ்நிலை இருக்கிற நண்பர்களே. காரியங்களில் ஈடுபடும் போது பதற்றப்படாமல் நிதானித்து பொறுமையுடன் செயல்படுவது ரொம்ப அவசியம். அதன் மூலமாக வெற்றிகள் இன்னும் அதிகமாக கிடைக்குங்க. மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் எல்லாமே விலகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால மனத்தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள். அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைய காரியங்களை நீங்க இன்னைக்கு முயற்சித்து பார்க்கலாம். சக ஊழியர்கள் மூலமாக அலுவலக பணியில நல்ல பெனிஃபிட் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே. ஸோ சக ஊழியர்கள் மூலமாக ஆதாயம் நிறைய கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் போனாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லைங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு நீங்க தகுந்த உடல் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு உடம்பு கொஞ்சம் ஜாக்கிரதையாக பராமரிச்சுக்கோங்க. ஆரம்ப நிலையிலேயே பிரச்சனைகள் ஏதாவது அதை நீங்க சரி பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அலட்சியம் காட்ட வேண்டாம். இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏன்னா இன்னைக்கு சேல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். வியாபாரத்தில் விற்பனை கூடுறதுனால சந்தோஷமான முன்னேற்றகரமான சூழல் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு பெறுவீங்க. இந்த தினம் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களும் சக ஊழியர்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்குதுங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில் தர்ம காரியங்களில் நீங்க தாராளமாக ஈடுபடலாம். கமிஷன்ஸ் அல்லது ஏதாவது ராயல்ட்டி வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல பெனிஃபிட் பண வரவுகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க. நல்ல ஆதாயகரமான சூழல் உங்களுக்கு ஏற்படும். கமிஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களாம் இன்னைக்கு நல்ல ஒரு லாபத்தை பெற முடியுங்க. அதாவது உங்க வேலைகள் எதாவது நீங்க கமிஷன் பேசிஸ்ல பண்றீங்களோ அந்த மாதிரி வேலைகள் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் திருப்திகரமாக அமையுங்க. பெண்டிங்கா இருக்கக்கூடிய வீட்டு வேலைகளை இன்னைக்கு நீங்க அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி வீட்டு வேலைகள் முடிக்க வேண்டிய சூழல்கள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகலாம். அதனால கொஞ்சம் நேரம் உங்களுக்கு செலவாகலாங்க. இந்த தினம் நீங்க தகவல் தொடர்பு பண்ணும்போது தகவல் பரிமாற்றங்கள் பண்ணும்போது சரியான ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ளணுங்க. அவசரப்பட்டு நீங்கள் அரைகுறையாக எந்த விதமான தகவல் தொடர்புகளும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க. ஏன்னா அப்படி நீங்க தவறாக சில தகவல் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டீங்கன்னா அதனால இன்றைய நாள் டல்லாகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. எனவே அதை தவிர்த்து விடுங்கள். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனம் குறைந்த காதலரான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருக்கணும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்க காதலர் கூட நீங்க பேசும்போது தவறான வார்த்தைகளை பேசிடக்கூடாதுங்க. மேலும் உங்க காதலர் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை உங்க டவுட்ல கிளியர் பண்ணிக்கிட்டு நீங்க கேட்டு நல்ல ஒரு தெளிவாக அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க அப்சர்வ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ கவனித்தல் திறன் இன்னைக்கு ரொம்ப அவசியங்க. அது உங்க காதல் வாழ்க்கைக்கும் பொருந்தும். உங்க காதலர்கிட்ட நீங்க செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானித்து தாங்க செயல்படணும். மேலும் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்களை கவனமாக நிதானித்து உங்களுடைய டவுட் எதுவும் மனதில் இல்லாத அளவுக்கு தெளிவாக புரிந்து கொள்வதற்கு வகையில் நீங்க கேட்கணுங்க. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களும் தெளிவாக புரிய வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதன் மூலமாக காதல் வாழ்க்கையில சில பிரச்சனைகள் நீங்க தவிர்க்க முடியும் நண்பர்களே.
நீங்கள் ஒரு நட்சத்திரம் போல ஜொலிப்பீங்க. ஆனா, நீங்க அதிகமான பாராட்டுகளை பெறும் வரைக்கும் தான் அந்த நல்ல ஒரு புகழ் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்குங்க. எனவே, உங்க வேலைகள்ல கொஞ்சம் நீங்க கரெக்ட்டான ஒரு கம்யூனிகேஷனோட செயல்படுறது ரொம்ப அவசியம் நண்பர்களே. இன்றைய தினத்த பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில பல தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில நல்ல ஒரு கன்சல்டன்சிய பெறுவீங்க. நல்ல ஆலோசனைகளை நீங்கள் சிறப்பாக பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே, தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கான நல்ல வழிமுறைகள் இன்னைக்கு உங்களுக்கு கண் முன்னாடி தெரியுங்க. அதை நீங்க பயன்படுத்திக் கொள்வது நல்லது. திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் மூலமாக சின்ன சின்ன தர்ம சங்கடமான சூழல் உங்களுக்கு ஏற்படலாங்க. ஆனா, நாளோட முடிவுல அது உங்களுக்கு நன்மைக்கு தான் நடந்தது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஸோ, உங்களது திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே மாறுங்க. இன்றைய தினம் உங்க வாழ்க்கை துணை மூலமாக சங்கடங்கள் ஏற்படுற மாரி தெரிந்தாலும், அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு இருக்காதுங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல ஒரு பெனிஃபிட் நிறைந்த நாளுங்க உங்களுக்கு. நிறைய காரியங்களை ட்ரை பண்ணி பாருங்க. சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இன்றைய தினம் நினைச்சதெல்லாம் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அதன் மூலமாக ஆரோக்கியத்தில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதில பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. ஆனா, நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருந்து சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள நீங்க ஆரம்ப நிலையிலேயே சரி பண்ணிக்கிறது நல்லதுங்க. அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்கள் உங்க திறமைகளுக்கு உண்டான அங்கீகாரம் இப்ப கிடைக்கிறதுனால சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கீங்க. இத்தன நாள் இருந்த மனக்குறைகள் நீங்குங்க. நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள்ல கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தி ஏற்படும் நண்பர்களே. செய்தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு உயர்வான சூழல் தான் இருக்கிறது. எனவே வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான முன்னேற்றகரமான ஒரு நாள் இன்றைய தினம். மிகச்சிறப்பான ஒரு நாளுங்க. டேலண்ட்ட வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள், காரியங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாள். அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுறுசுறுப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. நல்ல ஒரு உயர்வினை நீங்கள் அடைய முடியும். ஆனா, கொஞ்சம் பொறுமை கட்டாயமான ஒரு தேவைங்க. மேலும் கவனித்தல் திறன் ரொம்ப அவசியமான ஒன்று இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 2வதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்க டார்க் கிரீன் கலர் யூஸ் பண்ணலாங்க. அடர் பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் உங்களுக்கான லக்கியஸ்ட் நம்பர் 2 2ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி நண்பர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான உதவிகள் தேவையான இடத்துல இருந்து டக்கு டக்குன்னு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. குறிப்பாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் வழியில உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். அதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நல்ல சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள், உற்சாகமான ஒரு நாள். இன்றைய தினம் பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள், கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. சின்ன சின்ன கஷ்டங்கள் மனசுல இருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கிவிடும். உங்க சொந்த பந்தங்கள் வழியில் நல்ல அனுகூலமான தகவல் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. நல்ல ஒரு உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மனக்குறைகள் நீங்கக்கூடிய ஒரு நாள். ஆயிலம் நட்சத்திர நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. சக ஊழியர்கள் மூலமாக நீங்கள் நல்ல ஆதாயத்தை பெற முடியும். இன்றைய தினம் அலுவலக பணிகள் அதன் மூலமாக சிறப்பாக அமையுங்க. இன்றைய தினம் வியாபாரில செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு சேல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால விற்பனை பெருகும். பொறுமையாக உங்க கருத்துக்களை வெளியிடுங்கள். உங்களது செயல்பாடுகளை செய்யுங்கள். அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு மாறுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.